தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். நீ ஆள் இல்ல சொல்லி என்ன கூப்பிட்டா பாம்பு கூட அவதான் கேட்க சொன்னா மகாபாரத வச்சாங்கன்னு வச்சுக்க துச்சாதன் மாரி இருக்குது, இது பாஞ்சாலி மாரி இருக்குது. நீ சேலை உறிஞ்சிங்கிற நான் கிருஷ்ணர் சேலை விட்டுங்க சேலையும் விட மாட்டேன், ஒன்னும் விட மாட்டேன். நானாடி வாங்கி தோணவன், நான் சொல்லுங்க, நானாடி பாடஸ்க்கு பல்பு தோணவன். பாய்ச்சக்காரி நய வந்தகை அடி நச்சு பாம்பே என்ன ஆணவம் அடி உடைக்கு மாமா. மாமாவா தரங்கட்ட நாயே, தருதலை பிடித்தவனே, ஆணவக்காரி என்ன ஆணவம் அடி உடைக்கு. பெண்ணாக பிறந்தால் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. கட்டிய கணவனுக்கு துரோகம் நினைத்தவளே, நீ தானே விட்ட, நீ தானே விட்ட. நடிக்க சொன்னேன், ஆனால் இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று பேராசைப்பட்டு இவன் நேச்சர்லாம் பிடிக்க வரான்டா. இவன் அது நல்லா தாங்குது. இந்த மணிபுரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதை வாங்கடா என் கொண்டா பின்னாடி. பாப்பா நீ சொல்லி விட்டு பாப்பா, பாப்பா ஏன் பாப்பா. அதான் குத்த வரான் ஒரே வந்துட்டானா அவன் வேற ஏற விட குத்துட்டானா, அதுக்காக காட்டியா சேத்தான் சேத்தான் ஏற கொடுத்தால என்ன பின்னாடி வருகிறான். அவன் காலத்துக்கு காட்டுறான் பாத்தியா, என்ன பண்றது. அது வரைக்கும் லாபம். யார வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். மாமா சொல்றது கேளுங்கம்மா. மா ஐயா கண்டக்டர் சார் சொல்றது கேளு. கண்டக்டர் இல்லடா, டைலரு. இது இப்போ டைலரு துணி தைப்பாரா. ஐயோ காலையில் விட்டு நீ நானே கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. நாள் அழகராஜா கணிக்கிறாங்க, பேச போறாங்க. வாழ்க்கையில நம்ம எதுக்காக வாழ்றோமோ எதற்காக வாழ்றோம் ஒய்ங்க பேசுமா. ஒன்னும் இல்லைங்க, ஒன்னும் இல்லாத்துக்கா நின்னுங்கிற போகல. இல்ல நேத்துன்னு தெரியல, முந்தா நேத்துன்னு தெரியல. தெரியலன்னா ஏமா இசுங்க பாலா இடையே எதில் விட்ட அதில் தான் விட்டு. இப்ப கண்டக்டர் விசில் அடிக்காத விட போறதில்ல. சிரிப்பு பாருங்கடி இவங்களுக்குலாம் பாவமா. ஆனால் வீட்டில் எப்படி தான் வச்சுக்கிறாங்களோடைய நானும் 2 நாள் தான் இருப்பேன். இந்த இப்போ இந்த புடி எடுத்துன்னு போயின்னே இருப்பேன் நானும். அது ஜாலியாக இருப்பார் போனா போட்டோம். ஐயோ உன்னை பற்றி தெரியாதா, எத்தனை பேரை பார்க்குற. அம்மா கத்தி அங்கே வைமா, அப்பப்போ தூக்கிறேன். வச்சுட்டு வாழ்க்கையில் ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிரு. என்னென்னா நிஜமாவே சொல்கிறேன், ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. ஆமாம் ஆமாம். என்ன இவெல்லாம் சொல்கிறா, இவ ஒரு தேவடியாக ரோல் பண்ணுறா, இவ சொல்கிறது நம்ம கேட்கலாமான்னு நினைப்பாங்க. ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டால் மட்டுமே தெரியும், இல்லைன்னா கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நான் அனுபவப்பட்டேன். இந்த கேவங்குடியால இருந்து என்னென்ன சுகத்தை அவன் வயசானவனோ கேவனோ
ஏதோ ஒரு ஆம்பளை கட்டிக்கணுமா சந்தோஷமா இருந்துட்டு போயமா. ஆனா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆமா சொல்லு. அதனால ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. இவ்வளோ தூரம் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. நடந்ததுல நல்லது மட்டும் எடுத்துங்க, கெட்டதெல்லாம் இங்கே விட்டு போயிடு. அப்புறமேட்டு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கிறாருடா. என்ன வேலை செய்றீங்க? ஓட்டுறாரு. ஆ நல்லா இருக்கிறாருமா, மிலிட்ரிக்காரட்டும். ஐயோ ஐயோ. அதனால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். அதில் இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் மூலமாக தான் இதெல்லாம் பார்ப்பீங்க கொள்ளுவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதில் ஒரு சில கேரக்டர் என்ன மாதிரி இருப்பாங்க, ஒரு சில கேரக்டர் நல்லவங்களும் இருக்கிறாங்க. அதனால ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோமா, இது நல்லது இல்லை இது கெட்டது இல்லைன்னு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதனால நல்லது எடுத்துங்க, கெட்டதெல்லாம் இங்கே விட்டு போயிடுங்க. என்ன கேரக்டருமா? 24 கேரக்டரா? அதனால எதனா தவறான வார்த்தை கூட உபயோகிச்சிருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் மாறேன். அம்மா டே அம்மா, ஆண்டவா மூக்கு விட்டு நோண்டவா ஆண்டவா அவன் போ சொல்லும். நான் வரட்டா. ஆமா டவரு தேவடியா. ஐயோ தேவடியா கால் மேல போட்டு மனைவரி நாட்டில் அனைவரையும் வேரோடு ஒழித்து விட்டு முப்படை தளபதி ஆளவன் அழைக்கிட்டார் இந்த சிம்மாசனம். அப்படித்தான் நீ பேசுங்கிறியா? ஏய். இதே போல தான் அந்த சாரும் பேசியிருந்தான். இந்த நாடு எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான். புரியவில்லையே. அவளுக்கு ஆப்பு வைக்க நீ வந்த, உனக்கு ஆப்பு வைக்க 2 பேர் வந்துங்கிறாங்க. என்னை வெல்லவோ கொல்லவோ எவருக்கும் கிடையாது. சிறைச்சாலை காப்பாத்திட்டான். உன்னை நம்பாதே, உன்னை ஏமாற்ற